أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة لا حول ولا قوة حي على الصلاة لا حول ولا قوة حي على الفلاح لا حول ولا قوة حي على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم رب هذه الدعوة التامة والصلاة القائمة محمدا الوسيلة والفضل الله الذي وعدته وارزقنا الشفاعة. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير ثاني عطفه ليضل عن سبيل الله له في الدنيا خزي ونذيقه يوم القيامة عذاب الحريق ذلك بما قدمت يداك وأن الله ليس بظلام للعبيد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு
தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த 10 நாட்களுக்குள் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். துல்ஹஜ்ஜுடைய இன்று 3ஆம் பிறை வெள்ளிக்கிழமை, துல்ஹஜ்ஜுடைய 1ஆம் பிறை புதன்கிழமை பார்க்கப்பட்டது, வியாழன் 2ஆம் பிறை, இன்று 3ஆம் பிறை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை அரஃபாவுடைய நாள். சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான மணித்தியாலங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஈதுல் அத்ஹா. இந்த 10 நாட்கள் விடயத்தில் சகோதரர்களே 3 வகையான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒரு வகையான மனிதர்கள் இதை முற்றாக மறுப்பவர்கள், இஸ்லாத்தையே மறுப்பவர்கள். இரண்டாவது கூட்டத்தினர்கள் வாசி இருந்தா பின்பற்றுவோம், வாசி இருந்தா இஸ்லாம் நல்ல, சோதனைகள் கஷ்டம் வந்தால் அந்த இஸ்லாம் சரிவராது. இவர்கள் முனாஃபிக்குகள். மூன்றாவது கூட்டம் சகோதரர்களே முஃமின்கள். இந்த 3 கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். முதலாவது கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ. மனிதர்கள், சில மனிதர்கள் உலகத்தில் வாழ்றாங்க, அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் பண்றாங்க. அல்லாஹ் இல்லைங்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்கிறாங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை. நாங்க பார்ப்போம், இஸ்லாமிய விரோதிகள் ஸ்ரீலங்காலையும் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, முழு உலகத்திலையும் இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வாரதி இஸ்லாமிய விரோதமான வார்த்தை தான். அவங்க தனி மீடியாக்கள் வச்சிருப்பாங்க, தனி மீடியாக்கள் இருக்குது அவங்களிடத்துல. அவங்களுடைய வேலையே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான் இவங்களை பத்தி. இஸ்லாத்துல சந்தேகத்தை உண்டாக்குறது, குர்ஆன்ல சந்தேகம், ஹதீஸ்ல சந்தேகம். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ முனீர். அவர்களுக்கு எந்த நேர்வழியும் இல்லை, அவர்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு புத்தகமும் இல்லை. நாங்க 4 வேதத்தை நம்பி இருக்கிறோம். ஒன்று என்ன? தௌராத், 2வது இன்ஜீல், 3வது ஜபூர், 4வது குர்ஆன். இந்த 4ஐயும் நம்பியவர்கள் தான் நாங்க. பாடசாலைகள்ல சின்ன வயசுலே படிச்சிருப்போம். தௌராத் மூசா அபரானி, இன்ஜீல் ஈசா சுர்யானி, ஜபூர் தாவூத், ஃபுர்கான் குர்ஆன் முஹம்மத் அரபானி. ஏன் இந்த 4 துண்டை படிச்சு தந்தாங்கண்டா ஈமானோட உள்ளது. இந்த 4 வேதங்கள் தான் இறங்கியது. தௌராத் இறக்கப்பட்டது யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து. அந்த தௌராத்தை மாத்திட்டாங்க யஹூதிகள், அது தௌராத்தாக இல்லை. இன்ஜீல் இறக்கப்பட்டது யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இன்ஜீல மாத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள், அது இன்ஜீலாக இல்லை இப்பொழுது. 3வது ஜபூர், இதை பின்பற்றுறவங்களும் இருக்கிறாங்க, மாத்திட்டாங்க. மாற்றப்படாத, மாற்ற முடியாத ஒரே ஒரு வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனையும் மாத்தினார்கள், ஷியாக்கள் மாத்தினார்கள்.
சூரத்துல் விலாயா என்ற சூறாக்களை எல்லாம் கொண்டு வந்து மாற்ற பார்த்தார்கள். ஆனால் உலமாக்கள் விடவில்லை. ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறான எந்த வேதமும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார். மற்ற மதத்தினர்கள் வலா ஹுதவ் வலா கிதாபிம் முனீர், இவங்க ஏன் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறாங்க? அல்லாஹ் சொல்றார், சானிய இத்ஃபிஹி, பெருமை. என்ன காரணம்? பெருமைதான் காரணம். இந்த ஆயத் இறங்கப்படுது அபூ ஜஹிலுடைய விடயத்தில், நதுர் பின் ஹாரிசாவுடைய விடயத்தில். அபூ ஜஹிலுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே, உலக முடிவு வரை யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவார்களோ அவங்களுக்கான ஆயத்து. பெருமை, பெருமை பொல்லாத நோய். பெருமை இருக்குதே, கால் இல்லாத ஆமா, அது எப்படி வரும்னு தெரிய. முஸ்லீம்கள்ட்ட பெருமை வாரது அபாயம். காஃபீர்கள்ட்ட பெருமை வாரத்தால தான் ஏற்றுக்கொள்றது இல்லை இஸ்லாத்தை. முஸ்லீம்கள்ட்ட பெருமை வந்தா என்ன நடக்கும்? பெருமை வந்தா என்ன நடக்கும்? பெருமையுடைய அடையாளம் என்ன? பல அடையாளங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்னுடைய மேலாடை. வல் அதமது இஸாரி, பெருந்தன்மை, நான் தான் பெரியவன், நெஞ்ச நிமித்தி நடக்கிறது, இது எந்த தன்மை அல்லாஹ் சொல்றார். ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த ரெண்டிலிருந்து ஒன்றை யாராவது என்னிடமிருந்து கலற்றி எடுத்தால், அஸ்கன்துஹு நாரி, என்னுடைய நரகத்தில் தான் நான் வாழ வைப்பேன். அணுவளவு பெருமிருந்தாலும் போரிடம் நரகம்தான். இப்லீஸுக்கு என்ன நடந்தது? இப்லீஸ் எவ்வளவு பெரிய இபாதத்தாளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைத்து சொன்னான் சுஜூத் செய். இப்லீஸ் சொன்னது என்ன தெரியுமா? خلقتني من نار وخلقته من طين, என்ன நெருப்பால படைச்சி அவரை மண்ணால படைச்சாய், என்னை விட தாழ்ந்தவர், நான் ஏன் சுஜூத் செய்யும்? நான் ஏன் சுஜூத் செய்யணும்? இந்த பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், துரத்தப்பட்ட ஷைத்தான். கண்ணியமிக்க சகோதரர்கள், எங்கள்கிட்ட பெருமை வந்துடக்கூடாது. எங்கள்கிட்ட காசு இருக்கலாம், எங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், நான் கனேடியன் சிட்டிசன், அது பெருமைக்குரிய ஒன்று அல்ல. கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டை வைக்கணும் தலை கீழே. கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட் எங்கே ஒன்று வைக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நான் கனேடியன் இல்லை, நான் ஒரு முஸ்லீம். அந்த பெருமை வந்து, நான் பழைய ஆள், கனடாக்கு நான் 20 வருஷம், நான் 30 வருஷம், பழைய ஆள் கனடா. நீங்க எல்லாம் புதியவங்க, நீங்க நியூ கமர்ஸ், பேரும் வச்சாச்சு. அது ப்ரோக்ராம், நியூ கமர்ஸ் ப்ரோக்ராம். எப்படி இல்லை? நியூ கமர்ஸும் இல்லை, ஓல்ட் கமர்ஸும் இல்லை. அப்படியெல்லாம் பிரிக்க கூடாது. முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம், அவ்வளவுதான். பணிவு வரும். உலகத்தில் முஸ்லீம்களிடம் இந்த பெருமை வந்துடக்கூடாது சகோதரர்களே. அதனால தான் மிக பயங்கரமான ஹதீஸ் தான் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுக்கிறது. ஏன் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுத்த ஹராம், நரகம் என்று வருது? பெருமை இல்லை, பெருமை இல்லை. பெருமைக்குரிய ஒன்றையும் அல்லாஹ் எங்களை விட்டு பாதுகாக்கும். அதான் முந்தி உலமாக்கள் குர்ஆன் மதரசால சொல்லி கொடுப்பாங்களே பழமொழிகள், மஞ்சத்த வஜத பாடமாக்குவாங்களா? இல்லை, மஞ்சத்த வஜத எல்லாருக்கும் பாடம் குர்ஆன் மதரசால. இதே போல பாடமாய் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? மன் தகப்பர தல குப்பர. என்ன சின்ன பிள்ளையிலேருந்தே பாடமாய் கொடுக்கணுமே. மன் தகப்பர, யாரு பெருமை அடிப்பானோ தல குப்பரத. இந்த முன் துண்டு அரபு, பின் துண்டு தமிழ். மன் தகப்பர, யார் பெருமை அடிப்பானோ தல குப்பரத. அவங்க முன்னு போயில. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், இந்த காஃபிர்களுக்கு நடந்தது என்ன? சானிய இத்ஃபிஹி, பெருமை.
பெருமையில அல்லாஹ்வை மறுக்கிறது, பெருமையில இஸ்லாத்தை மறுக்கிறது. லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக. என்ன கொடுப்பேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், லஹு ஃபித் துன்யா ஹிஸ்ஸி, உலகத்துல நிச்சயம் கேவலத்தை கொடுப்பேன். அப்ப நாங்க இந்த உலகத்துல பார்க்கிறோமே, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவன் எல்லாம் கண்ணியமா தான் வாழ்றான், அப்படித்தான் எங்களுக்கு விளங்குது. இல்லை, அல்லாஹ் விட்டு பிடிக்கிறவன். இப்ப நாங்க ஒரு பாவம் செஞ்சதோட அல்லாஹ்ட சுன்னத் இல்லையே, ஒரே அடியா ஒரு தலையில இடி இறக்குறது. உலகத்துல ஒருத்தர் மீய மாட்டோம், உலகத்துல நாங்க யாரும் மீய மாட்டோம். அப்படி அல்லாஹ் உடனே பிடிச்சா, அப்படி பிடிக்கிறது இல்லை. அல்லாஹ் பிடிப்பான், பிடிக்கிற நேரம் பிடிப்பான். அப்ப நாங்க யோசிப்போம். அல்லாஹ் சொல்றான், லஹு ஃபித் துன்யா ஹிஸ்ஸி, உலகத்துல, வனுதீகுஹு யௌமல் கியாமத்தி அஸாபல் ஹரீக், கியாமத்துடைய நாளையில தனி எரியக்கூடிய தண்டனை தான். அப்படின்னா நெருப்புல போட்டா எரிஞ்சிட்டே இருக்கிறது. அல்லாஹ்க்கு இரக்கம் வராதா? இரக்கம் வராது அல்லாஹ். அவ்வளோ காஃபிர்களும் நரகவாதிகள். ஒரு நாளில் யோசிச்சிருக்கிறோமா சகோதரர்கள்? எவ்வளோ நாங்கள் அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யும். அல்லாஹ் என்ன முஸ்லீமான உம்மா வாப்பாவுடைய வயிற்றில் பிறக்க வச்சு முஸ்லீமா பிறக்க வச்சுட்டானே இல்லையா? நான் ஒரு காஃபிரா பிறந்திருந்தா என் வாப்பாட நிலைமை என்ன, என் உம்மாட நிலைமை என்ன, எந்த நிலைமை என்ன? உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நரகவாதி. இதை மாற்ற இயலாது. இதை மாற்ற இயலுமா? நீங்க நான் இல்லை, இவர் விஞ்ஞானி, அப்பா விஞ்ஞானி என்றதுக்காக சொர்க்கம் கொடுப்பான் அல்லாஹ்? இல்லை, இவங்கெல்லாம் யூரோப்ல பிறந்தவங்க, யூரோப்ல வாழ்ந்தவங்க, சொர்க்கம் கொடுப்பானா? இல்லை. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. வனுதீகுஹு யௌமல் கியாமத்தி அஸாபல் ஹரீக். அல்லாஹ் சூரத் துஹான்ல சொல்றான், கியாமத்துடைய நாளையில இந்த கூட்டம் இருக்குதே, இந்த காஃபிர்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், خذوه فاعتلوه إلى سواء الجحيم, எல்லாரையும் பிடிங்க, போங்க நரகத்துக்கு போடுங்க, ஊத்துங்க, தலையில ஊத்துங்க நெருப்ப, தண்ணிய. ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ. உலகத்துல பெருமை தானே உங்களுக்கு, அனுபவி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ஒரு கூட்டம் உலகத்துல வாழுது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் இதைத்தான் தெளிவுபடுத்துற. இந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஏன் நரகம்? ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. நீங்க செஞ்சதுதான். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் பண்றது இல்லையே. எந்த அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நீங்க உலகத்துல விலங்கல். அல்லாஹ் புத்திய தந்தான், அல்லாஹ் புத்திய தந்தான். ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போறோம். ஏன்? ஷிர்க் வைக்க கூடாது. அல்லாஹ்க்கு ஆக கோபம் சகோதரர்களே ஷிர்க். ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஒரு நாளும். நாங்க மற்ற மதத்தினர்களோட சேர்ந்து வாழ்றோம், அதற்காக ஷிர்க் வைக்க கூடாது. அஹ்லாக்க காட்டலாம். எங்களை கூப்பிட்டாங்க மற்ற மதத்தினர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, போகலாம், அவங்களோட சிரிக்கலாம், அவங்களோட பேசலாம், அவங்களுக்கு எங்களை கிஃப்ட்டுகளை கொடுக்கலாம். அதுக்காக அவங்களோட சிலைகளுக்கு முன்னால தலையை பணிச்சிடாதீங்க, இது ஷிர்க். அதுக்காக உங்களோட நெருப்பை பற்ற வச்சு விளக்க கொண்டு வச்சிடாதீங்க. இல்லை நான் சேர்ந்து வாழத்தானே, அதுக்கு அனுமதி இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மதம் உங்களோடு, எந்த மார்க்கம் என்னோடு. பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஜியாவுல் ஹக் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார். வந்த நேரம் ஜியாவுல் ஹக் பிரபல்யமாக இருந்த காலம் அது. தலதா மாளிகை கூட்டிட்டு போனாங்க. தலதா மாளிகைக்கு கூட்டி போன நேரம், தலதாக்கு கூட்டிட்டு போன என்ன செய்வாங்க, பூத்தட்டை கையில கொடுத்துட்டாங்க. ஜியாவுல் ஹக்குங்கிறவரே ஒரு மார்க்கத்தில் உள்ளவர். நாங்கள்லாம் அப்படித்தான். முஸ்லீம்கள்ல 2-3 கூட்டம் இல்லையே. நான் கொஞ்சம் நார்மல் முஸ்லீம், அரபு முஸ்லீம், கா முஸ்லீம். நாங்க முஸ்லீம். நாங்க மற்ற மனிதர்களை மதிப்போம், ஆனா ஷிர்க் வைக்கல எங்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை எங்களுக்கு.
அப்போ பூத்தட்டை கொடுத்தா சிலைக்கு கொண்டு போய் வைக்கணுமே, ஜியாவுலுக்கு என்ன செஞ்சிருப்பார்? இப்போ என்ன செய்கிறது? அவர் உடனே சொன்னார், நாயக்க ஹாமதுருட்ட கொடுங்க, ஏண்டா நான் தூய்மை இல்லாமல் வச்சிருவேனே, ஏண்டா என் மனசில் இல்லை, இது நீங்கள் க்ளீனாக வைப்பீங்க, அதெல்லாம் நான் நிற்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஹாமதுருடைய கையில் கொடுத்தேன், வச்சது. இவர் வைக்கல். இன்றைக்கு சகோதரர்களே, நாங்கள் இதில் பாடம் படிக்கணும். என்ன தெரியுமா? எங்களுக்கும் பாடம். முஸ்லீம்கள் நாங்கள் ஷிர்க் வைக்க மாட்டோம். எப்பொழுதும் நாங்கள் பார்லிமெண்ட்ல அமைச்சராக இருக்கலாம், நான் பெரியாளாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் மக்களோட பழகணும், சிரிக்கணும், அவங்களோட கலந்து அஹ்லாக்க காட்டணும். அதற்காக அவங்களுடைய சிலைகளை எங்களால் வணங்க முடியாது. வணங்குறதை விட்டு தலையை கூட பணிக்க இயலாது. எங்களுக்கு பூத்தட்டை வைக்க இயலாது, எங்களுக்கு ஜூஸ் வைக்க இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது சகோதரர்களே. ஏன்? அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில வாக்களிச்சிட்டான், உங்களுக்கு அதாபுல் ஹரீக் இருக்குது. ஹசன் பஸர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷிர்க் வச்ச காஃபீர்கள் அல்லாஹ் நரகத்தில் ஒரு நாளைக்கு 70,000 தடவை நெருப்புல போட்டு எரிப்பார். 70,000 தடவை நெருப்புல போட்டு எரிப்பான்டா எங்களுக்கு என்னத்துக்கு? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்றாங்க. ரெண்டாவது கூட்டம் யாரு? இஸ்லாத்துல ஏதாவது நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருக்கிற, இல்லாட்டி இஸ்லாம் சரி வர, இவங்க முனாஃபிக்குகள். அல்லாஹ் அடுத்த கூட்டத்தை சூரத்துல் ஹஜ்ஜில சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, ஓரத்துல நின்று இபாதத் செய்வாங்க. தொழுற அல்லாஹ் அப்படி சொல்லிட்டானே, இபாதத் செய்வாங்க. எப்படி? ஓரத்துல, போர்டர்ல சொல்லுவோமே, ஃபுட்போர்ட்ல ஓரத்துல நின்று இபாதத் செய்றாங்க. இவங்களோட தன்மை என்ன? فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ. நலவு நடந்தா சந்தோஷப்படுவாங்க. இஸ்லாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் தொழில் கிடைச்சிட்டு, என் ஜொப் எல்லாம் சரி வந்துட்டு, என் கல்யாணம் சரி வந்துட்டு, என் பிள்ளை சரி, என் வாகனம் சரி, நலவு நடந்தா சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது, وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ. ஃபித்னா ஒன்று வந்துட்டு, ஒரு மரணம் நடந்துட்டு, கஷ்டம் ஒன்று வந்துட்டு, துன்பம் ஒன்று வந்துட்டு, சோதனை ஒன்று வந்துட்டு, உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? இன்கலப அலா வஜ்ஹி, அப்படியே மற்ற பக்கம் போய்த்துருவாங்க. இந்த இஸ்லாம் சரி வராது. இந்த இஸ்லாம் நாங்கள் அதிகமானவங்களை பார்க்குறோம், அதிகமானவங்களை பார்க்குறோம் சகோதரர்களே. அவங்கள பாதுகாக்கணும், அல்லாஹ் உறுதியாக இருக்கணும். நாங்கள் இஸ்லாத்தில் கஷ்டம் வந்தாலும் பலஸ்தீன் முஸ்லீம்கள் விட்டுட்டு ஓட இருந்துச்சு இஸ்லாத்தை. எங்க போய் தப்பா குர்ஆன், எங்க போய்த்து ரசூலுல்லாஹ், எங்க போய்த்து மலக்குகள், எங்க ஜிப்ரீல், எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு குர்ஆன் தெரியும், அவங்களுக்கு குர்ஆன் தெரியும். அவங்க ஒரு நாளும் ஓட மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ், அவங்க ஓட மாட்டாங்க. எவ்வளவு சோதனை வருது. இது யாருடைய விஷயத்தில் இறங்குதுண்டா, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவருக்கு வந்ததோட மதீனாவில் அவருக்கு நல்ல பிள்ளை பிறந்து, அந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு நல்ல குட்டி எல்லாம் விட்டா நல்ல இஸ்லாம். பிள்ளை மௌத்தாகி துனியாவில் ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, இது கெட்ட இஸ்லாம். வானா போகிறது. எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமாக நடக்கும் இது. சோதனைகள் வரும், என்ன வந்தாலும் யார் தாரான்? அல்லாஹ். இதுதான் ஈமான். எங்களோட வாழ்க்கையில் மரணங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் வரும், தொழில் இல்லாமல் இருக்கும். யாரு? அல்லாஹ். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா. எங்களோட கடைசி முடிவு அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க முனாஃபிக்குகள். இவங்களுக்கு என்ன? ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. இவங்களோட உலகமும் நஷ்டம், ஆখিরাவும் நஷ்டம். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. நீங்க பாப்பீங்க, உலகத்தில் அதிகமான உலமாக்கள் வறுமையிலான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ்ட சுன்னத்து. சுஃபியான் சௌர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பணத்தை சம்பாதி இல்லைண்டா லதமந்தல பிஹில் முலூக். அரசர்கள் உங்களை
என்ன கையிலேஞ்சா டிஷ்யூ ஆக்கிட்டுருவாங்க உங்களை உலமாக்கள். உலமாக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன செஞ்சுட்ருவாங்க, உங்களை டிஷ்யூவை பாவிச்சுட்ருவாங்க. தொடக்கிற இடத்துல தொடப்பாங்க, வீசுற இடத்துல வீசுவாங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. கஷ்டம் வாரது, பிரச்சனை வாரது, நலவு வாரது சகோதரர்களே. ஆனா யார் இஸ்லாத்துல நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருப்பேன், சோதனை வந்தா இஸ்லாத்தோட்டு போவேன்பாங்களோ இவங்க நஷ்டவாதிகள். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. இது பகிரங்கமான நஷ்டம் அல்லாஹ் சொல்றார். இந்த இரண்டாவது கூட்டம் யதுஉ மின் தூனில்லாஹ் மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஉ. அவங்க அழைக்கிற யார தெரியுமா, நலவு கஷ்டம் ஒன்றும் கொடுக்காத ஒருத்தனை அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உள்ளத்துல வேற ஒன்று இருக்குது, அல்லாஹ் இல்லை. ذلك هو الضلال البعيد. இதுவும் வழிகேடுதான், இதுவும் என்ன வழிகேடுதான். يدعو لمن ضره أقرب من نفعه لبئس المولى ولبئس العشير. அல்லாஹ் சொல்றான், நீங்க கூப்பிடுறதெல்லாம் கெட்ட கடவுளை. இரண்டாவது கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாசி வந்தா இஸ்லாம், வாசி இல்லாட்டி இஸ்லாம் இல்லை. இந்த சிந்தனை போயிடும். நான் சுபவுக்கு எழும்புறது, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றேன். மூன்றாவது கூட்டம் தான் சகோதரர்களே உறுதியான மூமின்களுடைய கூட்டம். உண்மையான ஹஜ்ஜாஜிகள் அவங்க தான், அல்லாஹ் எதிர்பார்க்கிற அவங்கள தான். மூணாவது கூட்டம் யார்? இன்னல்லாஹ யுதுகிலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் சாலிஹான அமல் செய்றோம், அவங்களோட ஈமான் உறுதியா இருக்கு, நல்ல அமல் செய்வாங்க அவங்க, ஈமான் சாலிஹான அமல். இவங்களை அசைக்கல. ஹஜ்ஜி போயிருக்கிறாங்களே, ஹஜ்ஜிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் நீயத்து வைப்போம். எப்ப ஈமான் இருந்தா தான். சூரத்துல் ஹஜ்ஜில அல்லாஹ் இதை சொல்றா, மூணு கூட்டத்தை. எங்கட ஈமான் உறுதியாக இருந்தா நாங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உலகத்துல வாழ மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜாஜிகளை பத்தி சொன்னாங்க என்ன, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜாஜிகள் உம்ராக்கு போறவங்க அல்லாஹ்ட தூதுக்குழு. எவ்வளோ ஈமானோட ஹஜ்ஜிக்கு போகணும். ஹஜ்ஜில ஆக சிறந்த ஹஜ் எதுன்னு கேட்கப்பட்டது. சிறந்த ஹஜ் அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுன்னா என்ன தெரியுமா, சத்தமிட்டு தல்பியா ஓதும். வேணத்துக்கு சத்தமிட்டு தல்பியா ஓதுற இப்பதானே தொண்டே இல்லை, சத்தமிட்டு ஓதும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சத்தமிட்டு ஓதும். அல் ஹஜ் என்றால் இஹ்ராம் கட்டியதிலிருந்து இஹ்ராம் களத்தும் வரைக்கும் உம்ராக்கு போன ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, தல்பியா சத்தமிட்டு ஓத 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 கருத்து விளங்கி ஓதும். நீங்க 100 150 தல்பியா போகும் பொழுதே கண்ணால கண்ணீர் வந்துடும். என்ன அது உணர்வோட தல்பியா தானே சொல்றது, சும்மா தல்பியா சொல்றது இல்லையே. இது கிளிப்புள்ள பாடம் இல்லையே தல்பியா. யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கிட்ட நான் வந்துட்டேன், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனித்தவன், நீ இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க், யா அல்லாஹ் புகழ் ஆட்சி எல்லாம் உனக்கு தான் சொந்தம், லா ஷரீக லக். ஹஜ்ஜுடைய 6 நாள் அதுல 3 நாள் தல்பியா. ஒரு நாளைக்கு 2000 தல்பியாண்டாலும் 6000 தல்பியா. புற 8 அண்டைக்கு எல்லாம் மினாக்கு போயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். மினாவுல 2000 தல்பியா வச்சு கொள்ளுங்க உதாரணமா. புற 9 அண்டைக்கு அரஃபாவுல 2000 தல்பியா, 4000 தல்பியா. இரவு முஸ்தலிஃபாவுல 1000 தல்பியா, 5000 தல்பியா.
முஸ்தலிஃபாவிலிருந்து பெருநாள் காலையில் கல்லடிக்க போவாங்க. 6-7 கிலோமீட்டர் நடக்கும் தல்பியா ஓதி ஓதி. அதுதான் ஈமான் எனர்ஜியை கூட்டுறான் தல்பியா தான். ஏன் தல்பியா வச்சிருக்கு? இப்ப எங்களுக்கு தெரியும், ஃபுட்பால் மேட்ச்ல கத்துவாங்க, கிரிக்கெட்ல வேற வேற சத்தம் போடுவாங்க. இடத்துக்கு சத்தம் போடுறது அந்த உணர்வை கூட்டுறதுக்கா இல்லையா? அந்த உணர்வை கூட்டுறதுக்கு தான். இஹ்ராத்த கட்டினா வாயில வார வார்த்தை என்ன? தல்பியா. தல்பியா ஓத ஓத ஈமான் கூடும். தல்பியா ஈமான் கூடும். துல்ஹஜ் முதலண்டு மக்காவில் ஹுத்துபா நடந்துச்சு, பயான் நடந்துச்சு. அப்துல் ரஹ்மான் சுதேசுடே மிக முக்கியமாக சொன்ன விடயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜாஜிகளுக்கு கொஞ்சம் ஃபோனுகளை ஆஃப் பண்ணு, உங்களோட செல்ஃபியில் நிறுத்தாட்டுங்க. இந்த ஃபோனால் உங்களுக்கு ஹஜ் பழுதாயிரும். சில நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க 25 லட்சம், ஸ்ரீலங்காவில் 24 லட்சம் செலவழிச்சு, கோடிக்கணக்கு செலவழிச்சு, அந்த ஃபோனை கொஞ்சம் வைங்க, வச்சுட்டு உணர்வோட ஷார். பெருநாள் காலையில் என்ன செய்வாங்க தெரியுமா? தல்பியா தக்பீராக மாறும். பெருநாள் காலையில் ஷைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு தல்பியா ஓதிட்டு போனோம். 6000 கிட்டத்தட்ட நினைக்கிறேன், 6000 தல்பியா. திரும்ப தக்பீர். எத்தனை நாள் தக்பீர்? 3 நாள் தக்பீர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். கல்லடிச்சிட்டு மினா டென்ட்டுக்கு வரக்குள்ள தக்பீர். பெருநாள் அன்றைக்கு அடுத்த நாள் யௌமுன் நஹர் தக்பீர், யௌமுல் கர் பிறை 11 தக்பீர், பிறை 12 யௌமுன் நஃப்ரில் அவ்வல் தக்பீர், பிறை 13 யௌமுன் நஃப்ரு சானி தக்பீர். என்ன நன்மை நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தடவை தக்பீர், ஒவ்வொரு தடவை தஹ்லீல் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம். இல்லா புஷ்ஷிர் மா அஹல்ல முஹில்லுன் வலா கப்பர முகப்பிர். தக்பீர் சொல்ல சொல்ல, தல்பியா ஓத ஓத, கலிமா சொல்ல சொல்ல அல்லாஹ் சொல்றான் சொர்க்கம் 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 சொர்க்கம். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! அதனால ஈமானோட தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி போற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. துவா கேளுங்க, கவலைப்படு. கவலை துவா இருந்தா தானே அல்லாஹ் நசீபாக்குவார். என்ற பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயரா மாற்றணுமெண்டா நீங்க 6 வயசுலேருந்து கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஒருத்தர் சொன்னார், கனடாக்கு வந்ததே என் மகனை சொக்கர் பிளேயர் ஆக்குறது. அது நல்ல விஷயம், ஹாஃபிஸாவும் ஆக்குங்க. சொர்க்கம் போகணுமே, ஃபுட்பால் மட்டும் விளையாடி என்ன செய்ய? எவ்வளோ பேர் போல் பட்டு மவுத்தானவனும் இருக்க. அது விளையாடத்தான் போகணும், கட்டாயம் சொக்கர் விளையாடத்தான் போகணும், சாப்பிடத்தான் போகணும். பிள்ளைகள் விளையாடணும், நாங்கள் விளையாடணும், யாரும் தேவையில்லைன்னு சொல்ல இல்லை. நோக்கம் அது இல்லை, எங்களோட நோக்கம் அது இல்லை. எங்களோட நோக்கம் சொர்க்கம் சகோதரர்களே. பிள்ளைகளை பழக்கிறோமா? அதே போல துவா கேளு, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான், நான் போய் தல்பியாவோ, நான் போய் தக்பீர் சொல்லணும் உனக்கு. இது ஈமானால தான் நடக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் 3வது கூட்டத்தை சொல்றான் என்ன? இன்னல்லாஹ யுதுகிலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத். எங்க நுழைவிப்பான் தெரியுமா? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். கீழால் ஆறுகள் ஓடுற சொர்க்கம் இருக்குது. இதே நுழைவிப்பான் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்ற சாலிஹான அடியாறுகளுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். எதை? நாங்கள் ஜும்மா தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், சுபஹ் தொழுகிறோம், ஹஜ் செய்கிறோம், என்ன கிடைக்கும்? சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கம்ங்கிறது என்ன? லேசி இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அலிஃப் கனடாவில் நாங்கள் இஃப்தார் செஞ்சோம். 1 மாத காலம் இஃப்தாரில் 30 நாள் சொர்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தினோம். உங்களுக்கு ஒரு நாளில் 1 நிமிடத்தில் பேசி முடிக்கல. நீங்கள் அந்த இஃப்தார் ப்ரோக்ராம் எடுத்து பாரு. தனி பொத்தோமே எழுதிட்டேன். அதை நான் பொத்தோமா வெளி வந்துட்டு, என்னடா சொர்க்கம் என்கிறது ஒரு நாளில் படிக்கிறது இல்லை. அது எங்களோட உலகத்தில் ஊடு, வாகனம், மனைவி, பிள்ளைகள், சாப்பாடு, பழங்கள், இறைச்சி வகைகள் என்று இருக்குதா இல்லையா? எங்களோட உடுப்புகள், எங்களோட நகைகள்,
எங்கட தங்கங்கள், நாங்க பூசுற பெர்ஃபியூம், அத்தர்கள், இதே போல சொர்க்கத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் ஒன்று விளங்கப்படுத்த அவ்வளவும் இருக்குது. அல்லாஹ் உலகத்துல நாங்க எவ்வளவு அணியலாம்? தங்க மோதிரம் போட இயலுமா? எங்களுக்கு ஹராம். ஆனா வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம். என்ன போடலாம்? வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம். அதை தவிர வேற ஒன்றும் போட இயலாது. ஹராம். சொர்க்கத்தில் போட இயலாம். போய்த்து வெள்ளி மாலை போட இயலுமா? எங்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் தங்கம் வெள்ளி மாலைகள் அணிந்திருப்பார்களோ அவங்களோட வயிற்றுக்குள்ள நரக நெருப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். மற்றவனுக்கு கொஞ்சம் நான் வெள்ளி மாலை போட சண்டியா, கொழும்புல அப்படி தானே, சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்துடும், எங்கிருந்தாவது வந்துடும். இப்போ நாங்கள் கொழும்புல பயானுக்கு போனால் சனிக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழமை நல்லா இருந்த முஸ்லீம் சனிக்கிழமை என்ன நடந்துடும்? கழுத்தில் மாலை வந்துடும். எத்தனை மாலையை வாங்கி வச்சிருக்கிறோம் தெரியுமா? சொன்னோன்னே கேட்டுருவாங்க கொழும்புல. ஏன்னா அந்த ஹதீஸ் தெரியும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாது. கழுத்தில் இன்னொரு தொங்கும், கையில தொங்கும் கொண்டு வெள்ளி. கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம், சொர்க்கத்தில் அணியலாம் இன்ஷா அல்லாஹ். தங்க காப்பு, வெள்ளி காப்பு உலகத்தில் உடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா சொல்லுவான், நல்லா இருக்குது, அது போற காலத்தை தான் வேணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்கம் அணிவிப்பான், பட்டு அணிவிப்பான், எல்லாம் அணிவிப்பான். அல்லாஹ் எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஈமானோட வாழ்ந்தா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 3 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் யாரு? மறுக்கிறவங்க, காஃபிர், அவங்களுக்கு நரகம். 2வது கூட்டம் யாரு? முனாஃபிக். இஸ்லாத்துல நலவு நடந்தா இஸ்லாத்துல இருப்போம், ஏதாவது சோதனை வந்தா இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம். இவங்க முனாஃபிக், இவங்களும் நஷ்டவாளிகள். 3வது கூட்டம் யார்? மூமின்கள். எங்களுக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் தேவை. எங்களுக்கு நல்லது நடக்கலாம், சோதனைகள் வரலாம், நாங்கள் அல்லாஹோட. இதுதான் உண்மையான ஹாஜிகள். ஹஜ்ஜிக்கு போறது அதுதான் சகோதரர்களே. ஹாஜிகள் நாட்டுக்கு திரும்பும் பொழுது தாயிகளாக வரணும். எப்படி வரணும்? தாயிண்டா என்ன? அல்லாஹும் பக்கம் அழைப்பாளர்கள். அதுதான் உண்மையான ஹஜ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3வது கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. உண்மையான ஈமானை நசீபாக்குவானாக. இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய, நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜிகளை யா அல்லாஹ் ஹஜ் மப்ரூராக ஆக்குவாயாக. உன்னை நம்பியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் காஃபிர்களை விட்டும் முனாஃபிக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உண்மையான மூமின்களாக வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: الكبرياء ردائي والعظمة إزاري، فمن نازعني واحدا منهما أسكنته ناري. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الله الله ربي لا أشرك بشيء. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة محمد صلى الله عليه وسلم. شريك له الملك وله الحمد.
له الملك وله الحمد. اللهم صل على الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. يا قدير يا قادر يا مقتدر يا ذا الجلال والإكرام. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.